இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதுதான் ஓயோ. ஓயோ அப்படின்றது சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது ஒரு ரூம் புக்கிங் ஆப். ஸோ இன்னைக்கு இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே வந்துட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு பிரைவேட்டா வந்துட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நினைக்கும் போது டைரக்டா அவங்க மண்டையில வந்துட்டு டிங்குன்னு ஒரு பில் அடிக்குதுன்னா அது ஓயோ பில்லா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அன்மேரிட் கப்புள்ஸ், லவ்வர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க தனியா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணணும், தனியா பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் நினைச்சாங்கன்னா அது வந்துட்டு ஓயோவை வந்துட்டு புக் பண்ணுவாங்க. ஆனா இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ஓயோவை வந்துட்டு ஓயோ மேனேஜ்மெண்ட் ஒரு புதுசா ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இனிமேல் அன்மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்துட்டு ரூமு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இதை வந்துட்டு சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா ஓயோல வந்துட்டு லவ்வர்ஸும் சரி, அதே போல கல்யாணம் ஆகாதவங்களும் சரி இந்த மாதிரி வந்துட்டு மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி சில பேர் தப்பாவும் நினைக்கிறாங்க. அதே சில பேர் சரியான ஒரு விஷயத்துல புரிதலாவுமே இருக்காங்க. அதுதான் என்ன அப்படின்றது பார்க்கணும். இதுல என்ன கான்ட்ரவர்சி, எது இதுல உண்மை அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயிலா இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல எதுக்காக ஓயோ வந்துட்டு அன்மேரிட் கப்பல்லாம் இதுக்கப்புறமா விட மாட்டோம் ரூம்ஸ் எல்லாம். ஸோ அதனால வந்துட்டு ஓயோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரீங்களா வாங்க, ஃபேமிலியா வரீங்களா வாங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா வாங்க, ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ரூம் அப்படின்றது தரோம். அதை விட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் அன்மேரிட் கப்பலா இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்குமே கல்யாணமே ஆகல ஆனால் ரூம் கேட்குறாங்க. அதே போல வந்துட்டு ரெண்டு பேரும் லவ்வர்ஸா இருக்காங்க ஆனால் ரூம் கேட்குறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு கல்யாணம் ஆனவங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆச்சா அப்படின்றதுமே வந்துட்டு வெரிஃபை பண்ணா மட்டும்தான் அந்த ஒரு ஓயோல ரூமே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கெடுபிடிகளை இப்போ ஓயோ வந்துட்டு கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஊர் அந்த ஊரை சார்ந்த இருக்கிற சில மக்கள் தான். என்னடா ஒரு ஊர்க்காரங்க வந்துட்டு மொத்தமா இருக்கிற ஓயோவோட ரூல்ஸே மாத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆமான்றது தான் சொல்லணும். என்னன்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிற மீரூட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடம் இருக்குங்க. இந்த ஒரு இடம் வந்துட்டு ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு இடம் அப்படின்றது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வாழ்ற மக்கள் அந்த ஊரை வந்துட்டு எப்படி நினைக்கிறாங்கன்னா இது ரொம்ப தெய்வம் வாழ்ற ஒரு ஊர். ஸோ அதனால வந்துட்டு நாங்க இங்க வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு சம்பிரதாயம் படி தான் நாங்க இந்த ஊரை வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மீரூட்ல வாழக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா சில பெரியவங்கலாம் சேர்ந்து மீரூட்ல இருக்கிற ஓயோ ரூம்ஸ் இருக்கு. அங்க வந்துட்டு ஏகப்பட்ட ஓயோ ரூம்ஸ் அந்த ஒரு ஏரியால மட்டும் இருக்கு போல. ஸோ அந்த ஒரு ஓயோ ரூம்ல இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கிட்ட போயிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசுறாங்க. இந்த பாருங்க, இந்த மீரூட்ல பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ரொம்ப கட்டுக்கோப்பாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியூர்ல இருந்து வர சில கப்புள்ஸ் வந்துட்டு இங்க ரூம் எடுத்து இங்க வந்துட்டு அவங்களுக்கு இஷ்டப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க ரூம் கொடுக்கறதுனால அது எங்களோட ஊருக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு தப்பான ஒரு பேரு எடுத்து கொடுக்குற ஒரு விஷயமா அடங்குது. ஸோ அதனால நீங்க ரூம் கொடுங்க, ஆனா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு கொடுங்க, ஃபேமிலிக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டை அந்த மீரூட்ல இருக்கிற மக்களும் அந்த மீரூட்ல இருக்கிற முக்கியமான மிகப்பெரிய தலைவர்களும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க இருக்கிற ஹோட்டல் ஓனர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு மீரூட்ல இருக்கிற ஓயோ ஹோட்டல்ஸோட ஓனர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இது ஓயோக்கு வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உடனே ஓயோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் சரிப்பா மீரூட்டுக்கு மட்டும் இருக்கிற எல்லா ஓயோவும் மீரூட்டு சுற்றி இருக்கிற எல்லா ஓயோவுமே வந்துட்டு என்ன பண்ணலாம்னா மேரிடு கப்புள்ஸ்க்கு மட்டும் ரூம் கொடுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் வந்தாங்கன்னா மட்டும் ரூம் கொடுங்க. அதர்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரியே தெரியல, உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ரூம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அப்படின்றப்ப பார்க்கும்போது ஓயோ அப்படின்றப்ப பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் செயின், அந்த ஹோட்டல் செயினுக்கு கீழே வந்துட்டு ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓயோவோட கஸ்டமர் வந்துட்டு இந்த ஹோட்டல்ஸை லிங்க் பண்ணுறாங்க அப்படின்றப்ப பட்சத்தில் ஹோட்டல்ஸ்காரங்களுக்கு காசு கிடைக்குது. ஸோ இதனால் ஹோட்டல்ஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே ஓயோ கூட நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கு வியாபாரம் வரும் அப்படின்றது நினைச்சு எல்லா ஹோட்டல்ஸ்காரங்களும் எல்லா நாடுகள்ல இருந்தும் எல்லா ஊர்கள்ல இருந்துமே ஓயோ கூட லிங்க் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் ஹோட்டல்ஸ்காரங்களுக்கு வந்துட்டு வியாபாரமும் நடக்குது. இது எப்படின்னா ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குன்னு வச்சுங்க. ஒரு ஸ்விக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி, அந்த ஒரு கம்பெனிக்கு கீழே ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட்ஸ் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால ஸ்விக்கி மூலியமா ஜொமேட்டோ மூலியமா நம்ம ஆர்டர் பண்ணோம்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல எல்லா ரெஸ்டாரண்ட் ஓனரும் அவங்களோட ரிசல்ட் காமிச்சு நம்ம அந்த ஹோட்டல்ல இருந்து வாங்கணும். ஸோ இதனால ஹோட்டல்காரங்களுக்கு வியாபாரம் ஜொமேட்டோ மூலியமாவும் ஸ்விக்கி மூலியமாவும் நடக்குது. ஸோ இதனால எல்லா ரெஸ்டாரண்ட்காரங்களுமே ஸ்விக்கி ஜொமேட்டோ நோக்கி அவங்களோட ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் லிங்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் இந்த ஒரு ஓயோலுமே நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். இப்போ பேக் டு வந்துட்டு ஓயோ டாபிக் வரும்போது இப்போ ஓயோ மேனேஜ்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த மீரோட சுற்றி இருக்கிற எல்லா ஓயோ கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா ரூம்ஸுக்குமே வந்துட்டு அந்த ரூம்ஸுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பாங்கல்ல, அந்த ஓனருக்கு வந்துட்டு ஒரு கண்ட்ரோலை கொடுக்குறாங்க. இந்த ஒரு மீரூட்டு சுற்றி இருக்கிற எல்லா ரூம்ஸ் ஓனருக்குமே வந்துட்டு நீங்கள் முடிவெடுங்க யாருக்கு ரூம் தரணும் யாருக்கு ரூம் தரக்கூடாது. உண்மையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ரூம் தாங்க, இல்லை உங்களுக்கே அது டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் ரூம் உங்களுக்கு தராதிங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபுல் கண்ட்ரோல் வந்துட்டு இந்த
ஒரு ஓயோ மேனேஜ்மெண்ட் வந்துட்டு இந்த மீரூட்டை சுற்றி இருக்கிற எல்லா ஹோட்டல்ஸ் ஓனர்ஸ் கிட்டயுமே இந்த ஒரு விஷயத்தை கையில் கொடுத்ததும் இப்போ இந்த ஒரு ஹோட்டல்ஸோட ஓனர்ஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் ரூம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் ரூம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிற ஒரு விஷயத்த கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால அங்கே இருக்கிற ஹோட்டல் ஓனர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தால் மட்டும்தான் ரூம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ வர கப்பல்ஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றது எப்படி ஹோட்டல் ஓனர்ஸ் கண்டுபிடிப்பாங்கன்றது ஒரு கேள்வி வரும். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, அவங்க கல்யாணம் பண்ண ஒரு ஃபோட்டோஸ் இல்லை அவங்க கல்யாணம் பண்ண அந்த ஒரு ப்ரூஃப்ஸ் ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்கா அது காமிக்க சொல்லுவாங்க. அதே போல் வந்துட்டு அவங்களோட ஆதார் கார்டில் ஹஸ்பண்டோட பேர் இருக்கா, 2 பேரும் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஆதார் கார்டில் அட்ரஸ் இருக்கா அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பல வகையில் இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம் செக் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு இந்த ஒரு ரூம்ஸ் அப்படின்றது கொடுக்குற ஒரு கண்ட்ரோல் வந்துட்டு அந்தந்த ஹோட்டல்ஸ் ரூம் ஆட்களுக்கு இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் மீரூட்டில் மட்டும் பண்ணாங்களா, இது பயங்கரமாக கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமா சோஷியல் மீடியாவில் மாறிச்சு. இன்னைக்கு ஓயோ வந்துட்டு மீரூட்க்கு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு பின்ன இது இந்தியா முழுக்க மாறிடுச்சு அப்படின்றப்போ ஓயோவோட அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பேருன்றது ஒன்று இருக்காது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஓயோ அதுக்கப்புறம் பயன்படுத்தாமல் கூட போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா ஓயோவை பொறுத்த வரைக்கும் மேரிட் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கான ஒன்றா இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரூமை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓயோ இது வரைக்கும் இருந்தது. அதுதான் அவங்களோட சக்ஸஸுமே. ஸோ அதுவே வந்துட்டு இப்போ அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க மீரூட்டில் அப்படின்றப்போ அடுத்தடுத்து மற்ற இடங்களுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் ஓயோவை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால ஓயோவோட பிசினஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே சர்வைவ் ஆகிறதே மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி ட்ரெண்டிங் லெவலில் வந்துட்டு இப்போ இந்த ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் ஓயோவை சுற்றி நடந்துட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. இஃப் இன் கேஸ் இது ஓயோ வந்துட்டு எப்படி பார்க்குறாங்க அப்படின்றப்போ மீரூட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தளர்வுகள் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒரு விஷயம் சரியாக போகுது அப்படின்றப்ப பட்சத்தில் இந்த ஒரு மீரூட்டில் பண்ணப்பட்ட இதே விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை எல்லா இடங்களுமே அப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எதுக்காக அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஓயோவை பொறுத்த வரைக்கும் யாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஓயோவை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் மட்டும் தான் போகிறது, அதே போல் அன்மேரிட் கப்பிள்ஸ் மட்டும் போகிற ஒரு இடமா தான் இன்னைக்கு வரைக்கும் கூட ஃபேமிலி இந்த தூரத்துல இருந்து இந்த ஓயோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இஃப் இன்கேஸ் இது மீரூட்ல இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லா இடங்களுமே அப்ளை பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஃபேமிலிக்கு பொறுத்த வரைக்கும் ஓயோக்கு வந்து தங்குற ஒரு விஷயமா அடங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால வந்துட்டு ஓயோ மீரூட்டில் கரெக்டாக செயல்பட்டுருச்சுன்னா அதே ஒரு விஷயத்த மற்ற இடங்களையுமே அதை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுமே அவங்க கவர் பண்ணுற மாதிரியும் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னா ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு ஐபிஓ இந்த ஷேர் மார்க்கெட்லையுமே வந்துட்டு அவங்களோட காலை பதிப்பாங்க. ஏன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கான சில முயற்சிகள் ஓயோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதில் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு சொசைட்டியில் ஓயோவை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலிக்கான ஒரு ஆடியன்ஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயத்தினால வந்துட்டு அவங்க அந்த ஷேர் மார்க்கெட் அந்த ஐபிஓக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை அவங்க செயல்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்க, ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அந்த ஐபிஓ அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயத்தில் ஓயோ வந்துட்டு இன்வால்வ் ஆகி ஷேர் மார்க்கெட்லையுமே அவங்களோட விஷயத்தை செயல்படுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எதிர்பார்க்கப்படுது. பட் இதை மீரூட்டில் பண்ண இந்த ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா இந்தியா முழுக்க இதை வந்துட்டு அப்ளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்க்காரங்க பர்டிகுலராக இந்த மீரூட் சொல்லப்படுற ஒரு ஊர்க்காரங்க சில பேர் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற இந்த ஹோட்டல்ஸ் செயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஓயோவோட மேனேஜ்மெண்ட்டே ஒரு தனி முடிவு எடுக்கிற அளவுக்கு இந்த ஒரு மீரூட் மக்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அட் த சேம் டைம் ஓயோ அப்படின்றது சொன்னால் உங்களோட மைண்ட் தாட்டில் என்ன மாதிரி கருத்துக்கள் வருது அப்படின்றது உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓயோவை பற்றி மக்கள்லாம் என்ன மாதிரி ஒரு விஷயங்களை நினச்சி வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கும் தெரிஞ்சுக்க ஒரு ஆசையாகவுமே ஆவலாகவுமே இருக்குது. ஸோ மறக்காம உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வந்துட்டு இந்த ஓயோ அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி இதுக்கப்புறம்லாம் போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.